கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளுக்கான வேதவசனம் ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் அதனுடைய 28வது வசனம். ரோமர் 8:28. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். திரும்ப வாசிக்கிறேன். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். அன்புக்குரிய தேவ பிள்ளைகள், இந்த காலை வேளையில் தேவனோடு கூட பேசுகிற காரியங்கள் நடப்பது எல்லாம் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும் என்று சொல்லி ஒரு வார்த்தை ஒன்று பேசுகிறார். அது எப்படி சாத்தியம்னா, நிச்சயமாய் சாத்தியம். தேவனுடைய பிள்ளைகளுக்கு தீமை சம்பவிப்பதாக இருந்தால் கூட அது நன்மையாகத்தான் மாறும். பிரைசலால். ஏனென்றால் நாம் அழைக்கப்பட்ட தேவ பிள்ளைகள். உங்களை முன்னே தெய்வன் பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். அவருடைய பிள்ளை என்ற அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார், புத்திர சுவிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அதனால் அவருடைய தீர்மானத்தின்படி அவர் நம்மை அழைத்திருக்கிறார். நம்முடைய விருப்பம் ஒன்றும் இல்லை, எல்லாம் கர்த்தர் மேல் வச்ச சித்தம் அவருடைய விருப்பம். அதனால் அவர் நம்மை அழைத்திருக்கிறபடினால நம்ம செய்ய வேண்டிய ஒன்று, அழைத்த அந்த தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டிய ஒரே ஒரு கடமை தான். எந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்துவ மேல் அன்பு செலுத்த முடியும் அந்த அளவுக்கு அன்பு செலுத்துங்க. அந்த அன்பை காத்துக்கொள்வதற்கு என்னென்ன செய்யணும் அதெல்லாம் நம்ம செய்ய முயற்சி பண்ணுகிற போது வேதம் சொல்கிறபடி நிச்சயமாய் நடப்பது எல்லாமே சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. எனவே இந்த நல்ல காலை வேளையில் தேவனிடத்தில் செலுத்துகிற அன்புல குறைகள் இருக்குமானால் அதை மட்டும் கொஞ்சம் நிவர்த்தியாக்க பாருங்க. வேத வாசிப்போ, ஜெபங்களோ, உபவாசங்களோ, கீழ்ப்படிதலோ, தேவனுடைய சத்தம் கேட்பதோ, ஏதோ ஒரு விஷயத்தில் அன்போ இதில் ஒன்று குறைவுகள் இருக்குமானால் அதை எப்படி சரி செய்வது என்பதை கொஞ்சம் யோசித்துட்டு தேவ அன்பில் நீங்கள் பூரணப்பட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவரிடத்தில் அன்பு கூறும்போது நிச்சயமாய் ஒருவேளை இதுவரைக்கும் நீங்கள் தீமைகளை கண்டிருப்பீங்கன்னா வரக்கூடிய நாட்களில் உங்களோட வாழ்க்கையில் தீமைகள் கூட நன்மைகளாகத்தான் மாறிக்கொண்டிருக்கும். உபத்திரவம் உங்களுக்கு மேன்மையாக மாறிக்கொண்டிருக்கும். பாடுகள் உங்களுக்கு சந்தோஷமாய் மாறிக்கொண்டிருக்கும். எனவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த காலை வேளையில் ஒரு புதிய சிந்தையோடு கூட புதிய உத்வேகத்தோடு கூட கடமைகளை செய்ய ஆயத்தமாகுங்க. நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நன்மையாகவே மாறும். ஆமென்.